நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது எமது ராஜகீதா யூடியூப் சேனலின் ஊடாக. இன்று முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் பார்ப்போம். அந்த விநாயக சதுர்த்தி விரதம். விநாயக சதுர்த்தி ஆனது எப்ப கொண்டாடப்படுது என்று சொன்னா, ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. அதாவது விநாயகருக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க விநாயகருக்கு. அந்த வகையிலே இங்க நாங்க இந்த விநாயகர் விரதத்தை இலங்கையில இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஒரு கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி நான் சற்று நேரடியாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். இங்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால், இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே அமைந்திருக்கின்ற இந்த சுயம்புலிங்க பிள்ளையார் கழுதாவளை பிள்ளையார் ஆலயமானது மிகவும் பிரபல்யமானது. பக்தர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு பக்தியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறைய மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு சக்தி மிக்க ஒரு ஆலயம் என்று குறிப்பிடலாம். அந்த வகையிலே விநாயகர் கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடும் இன்றைய நாளில் முக்கியமான இந்து பண்டிகையாக இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மாதமான ஆவணி மாதத்தின் வளர்பிறை மாத சதுர்த்தி தேதியில் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கும் முதல் தெய்வமான விநாயகரின் அருளை பெறவும், புதிய காரியங்களை தொடங்கும் முன் அவரின் ஆசையை பெறவும் பக்தர்களால் விரும்பி கொண்டாடப்படுகிறது. இந்த கழுதாவளை ஊரிலே அமைந்திருக்கின்ற இந்த சுயம்புலிங்க பிள்ளையாரின் ஆலய வரலாறை நாங்கள் இன்னொரு கட்டத்திலே மிக விரிவாக பார்க்கலாம், இந்த வரலாறை பற்றி. ஆனால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். விநாயகர் சதுர்த்தி என்பது வேண்டியதை எமக்கு தருவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற வேளையிலே எமக்கு அதிகமாக அன்புகளையும் ஆசைகளையும் எமக்கு அள்ளித்தருவார் என்பது உண்மையாக இருக்கின்றது. அதனால் பக்தர்கள், கோடியான பக்தர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த விரதம், விநாயகர் விரதங்களிலே 21 நாள் விநாயகர் விரதம் பிடிப்பதற்கு பதிலாக இன்றைய நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தின் பலனானது இன்றைய ஒரு நாள் பிடிக்கின்ற பலன் அந்த 21 நாட்களுக்கு சேர்த்து கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. விநாயகரின் அவதாரம். இத்திருநாள் ஈசனின் மகனான விநாயகர் அவதரித்த தினமாக இந்துக்களால் நம்பப்படுகிறது. தடைகளை நீக்கும் தெய்வம். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் விநாயகரின் ஆசையுடன் பிள்ளையார் சுழியிடும் மரபு எம்மிடம் உள்ளது. இத்திருநாளில் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்தியாக்களிலே அந்த களிமண் விநாயகர் பக்தர்களால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டில் வைத்து பூஜிக்கின்றனர். பின்னர் இறுதி நாளிலே அந்த சிலைகளை நீர்நிலைகளிலே கரைத்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு இந்த சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்திலே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக உள்வீதி வெளி வீதி எல்லாம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு, உள்வீதியாக இறைவன் விநாயகர் வலம் வந்து, பின்னர் மீண்டும் வெளிவீதியாக விநாயகர் வலம் வந்து மிகவும் சிறப்பான அருளினை பக்தர்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதில் குறிப்பிடத்தக்க விடயம். விநாயகர் சிலைகளை நிறுவி சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர். மக்களிடையே ஒற்றுமையும் ஆன்மீக உணர்வையும் வளர்ப்பதில் இத்திருநாள் முக்கிய பங்கு வகிக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால், முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று எம்மத்தியில் பிரபல்யமாகி கொண்டிருக்கின்றது என்பது மிகையாகாது. அந்த வகையிலே இங்கு கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்திலிருந்து இந்த வர்ணனையை தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இங்கே கழுதாவளை பிள்ளையார் ஆலயமானது இலங்கையிலே ஒரு பிரபல்யம் மிக்க ஒரு ஆலயம். சுயம்புலிங்கம், சுயமாக தோன்றிய ஒரு பிள்ளையார் என்று குறிப்பிடலாம்.
இந்த ஆலயத்தின் சுற்றுப்புறச் சூழலானது மிகவும் ஒரு அமைதியும் பக்தியும் நிறைந்த ஒரு சூழலாக காணப்படுகின்றது. ஆற்றங்கரை ஓரமாக கடற்கரை காற்று வீசுகின்ற ஒரு இயற்கை வளம் நிறைந்த தென்னம் சோலைகள் நிறைந்த ஒரு மிகவும் அழகான சூழலிலே இந்த விநாயகர் சுயம்புலிங்க பிள்ளையார் இருக்கின்றார். கழு தேவாலய என்ற பெயரில் வழங்கி வந்தது. கலியுக வரதனாகிய கந்தப்பெருமானை கதிர்காமத்தில் வழிபடச் செல்வோர் கால்நடையாக செல்வதே வழக்கம். அந்த காலத்தில் வாகன வசதிகள் மிக குறைவாக இருந்த காலத்திலே குதிரை வண்டில் மாட்டு வண்டில் என்பவற்றை வசதி உள்ளோரை வைத்திருந்தனர். எனினும் கதிர்காமத்திலிருந்து பாதை வழியாக செல்லுகின்ற வழியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு ஆலயம் கொக்கட்டிச்சோலை தான் தோன்றிய ஈஸ்வரன் இருக்கின்றது. அதனை அங்கு வழிபட்டு அதனைத் தொடர்ந்து இங்கே வழிபடுவார்கள். அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் செல்லுகின்ற வழியிலே இங்கு தரித்து நின்று கழுதாவளி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து மீண்டும் அவர்களுடைய பயணத்தை கதிர்காம பாத யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதனை வரலாற்றை நாங்கள் இன்னொரு முறை பார்க்கின்ற வழியிலே அதை பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் இந்த சிறப்பு மிகவும் சிறப்பான முறையிலே சிறந்த முறையிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், இந்த நாளிலே இந்த விரதத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி விரத நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஆம், இன்னொரு பதிவினூடாக சந்திக்கும் வரை உங்கள் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன். நன்றி.